ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உடைய கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் எல் ஷடாய் 5 மினிஸ்ட்ரி சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மகிழ்ந்து களி கூற தேவனாக இருக்கார். இந்த ஆண்டில் கர்த்தர் சகலவற்றை மீட்டெடுத்து நம்மளை நிலைநாட்டுகிற தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா. போன வீடியோவில் கூட கர்த்தர் நம்மளை மழை பண்ணோம் தேவன் என்று சொல்லி தலைப்பில் பார்த்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய தியானத்துக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனமாவது எரேமியா 33 அதிகாரம் 13 வசனம். அதில் கடைசி பகுதிக்கு நீ வருவீங்கன்னா, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சல நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. அந்த நல்ல கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற தேவனாக இருக்கார். நம்மளோட சஞ்சல நீங்க அல்லேலூயா நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கார். அல்லேலூயா. போன வழியில் அண்ணாலையின் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, யாபேசின் துக்கத்தை கூட கர்த்தர் வேத பகுதியில் பார்க்கலாம். யாபேசின் துக்கம் என்ற பேர் பெறக்கூடிய ஒரு மனுஷனுடைய துக்கத்தை மாற்ற அந்த நாளில் கர்த்தர் நம்ம துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிறார். எப்படி நம்ம துக்கத்தை சந்தோஷம் மாற்றுறோம்னு சொன்னால், முதலாவது நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை, நம்முடைய ரட்சிப்பினால் நம்மளை களி கூற பண்ணுற தேவனாக இருக்கார். பாருங்க, தீவிர சமூகத்தில் தான் நம்மளோட மகிழ்ச்சி இருக்குது. பாருங்கள், சங்கீதம் 16:11 பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் பரிபூர்ண ஆனதும் அவரது வலது பரிசத்தில் நித்திய பெருமை உண்டுன்னு சொல்லி சங்கீதம் 16:11 பார்க்கலாம். ஒரு சமூகத்தில் தான் நமக்கு களி கூறுது, மகிழ்ச்சி. ஒரு சமூகத்தொட்டு போனால் எதுவுமே இல்லை. பாருங்கள், கர்த்தர் முதலாவது அதில் ஆதாம் ஏவலை சிருஷ்டிக்கும் போது மன மகிழ்ச்சியை உண்டாக்கினார். ஈடன் என்று சொன்னாலே டிலைட், மகிழ்ச்சி என்று ஒரு சொர்க்க பூமி. ஏதோ தொட்டது ஒரு சொர்க்கத்துக்கு ஒப்பாங்க, பரலோகத்துக்கு ஒப்பாங்க. சகலவற்றையும் கற்றுக் கொடுத்து, சகலவிதமான விருட்சங்களை கொடுத்து, சகலவிதமான தண்ணீர், ஜீவ தண்ணீரை போல, அல்லேலூயா, பைசா நதி, இப்படிப்பட்ட சகலவற்றையும் கற்றுக் கொடுத்து மனுஷனை ஒவ்வொரு நாள் மகிழ்ந்து களி கூற பண்ணினா. ஒரு குறை வைக்கல. மனுஷனை படைக்கும்போது துக்கத்தினாலோ சஞ்சலத்தினாலோ தவிப்பினாலோ உண்டு பண்ணவே இல்லை. ஆனால் மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்ப்படையும்போது, சத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தானோ, சத்திற்கு செவி கொடுத்தானோ, கீழ்ப்படையானோ, அப்பொழுது தான் தன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனோம். அது வரைக்கும் அவரோட சமூகத்தின் மகிழ்ச்சினால் கர்த்தர் களி கூற பண்ணினார். ஒவ்வொரு நாளும் அவரோட கூட தினமும் தேவன் சஞ்சரித்து கொண்டே இருந்தார். ஈவினிங், சாயங்கால வேலையில், பகல் வேலையில் கர்த்தர் சஞ்சரித்து நித்தமும் அவர் களி கூற பண்ணியிருந்தார். மனுஷனை தான் கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த ரட்சிப்பை இழந்து போய், சந்தோஷத்தை இழந்து போய் இழந்து போனார். இப்படி தான் இந்த நிலைமை, நம்மளோட நிலைமை கூட ஆவிக்குரிய ரட்சிப்பை இழந்து போகும்போது கர்த்தர் மீண்டும் நம்மளோட ரட்சிப்பினால் களி கூற பண்ணுற தேவனாக இருக்கார். இல்லையா? பிரசங்கி பாருங்க 7:29 கூட நீங்கள் பார்ப்பீங்களா, தேவன் மனுஷனை செம்மையானவனாக பாருங்க, செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபயோகங்களை தேடிக்கொண்டார். மனுஷன் தான் கீழ்ப்படியாமல் போகும்போது அநேக உபயோகத்தை தேடிக்கொண்டார். அதான் பாருங்கள், இந்த நாளில் கர்த்தர் எப்படி களி கூற பண்ணுவார் என்று சொன்னார், சந்தோஷப்படுத்துவார் என்று சொன்னால், சங்கீதம் இல்லையா 13 கூட பாருங்க, கடைசி பகுதி, உங்களுடைய ரட்சிப்பினால் இறுதி களி கூறும். அதே சங்கீதம் 35:9 கூறுகிறார், என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். இல்லையா? தன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் களி கூற பண்ணுற தேவனாக இருக்கார். பாருங்க, வேதத்தில் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான, இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாகிய தாவீதை பார்க்கலாம். தேவனோட விசேஷம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும், தேவனுடைய நித்தமும் கீத வார்த்தையினாலும் கிண்ணறத்தினால் வாசித்து தேவனை மயப்படுத்த சந்தோஷத்தை நிரம்பியிருந்த தாவீது ஒரு நாள் பாவம் செய்ய பொழுது தேவனை விட்டு தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிடான். தன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகும்போது கர்த்தர் பாருங்க, மீண்டும் பாருங்க, தேவ சமூகத்தில் தேவன் அவர் தேடுறாரு. சங்கீதம் 51:12 கூட பாருங்க, மீண்டும் ரட்சிப்பின் மீண்டும் ஒரே ரட்சிப்பினால் ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து மீண்டும் பாருங்க, அவர் கேட்கிறார், ஜெபிக்கிறார். அவர் ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்து போனார். ஒரு காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூறி கிண்ணறத்தினாலும் வாசித்து மனமகிழ்ச்சியாக இருந்தார். பாருங்க, பாவம் செய்த போதோ அவர் ரட்சிப்பு இழந்து போனார். அப்போ கர்த்தர்கிட்ட நோக்கி ஜெபிக்கிறார். 51:12 ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு, ரட்சணை சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. இல்லையா? நாளில் அதே பாருங்க, லூக்கா 15 அந்த கெட்ட குமாரன் என்ற ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வசனம். இயேசு சுவாமி தாமே அதை அழகாக சொல்கிறாரு. இளைய குமாரன்
ஒரு குறையும் இல்லைங்க. வீட்டில் எல்லா வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்களை அர்ப்பணித்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் கீதவாதி சத்தமும் துதி சத்தமும் நித்தியமும் மகிழ்ச்சியமாக இருந்தது. ஆனால் அவன் பாருங்கள், ஒரு சிற்றின்பத்தை நோக்கி தன்னோட ஆஸ்தியெல்லாம் கொண்டு போய் விற்று பின்வாங்கி போகிறார். பாருங்கள் 15-13 சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் செதுக்கிட்டு தூரத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழைத்து போட்டான். நீங்கள் 15 வருவீங்கன்னா அந்த தேசத்து குடியில் ஒருவன் இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்க முடிய அனுப்பினான். பாருங்க நிலைமை, இன்னைக்கு என்னோட ஆவிக்குரிய நிலைமை இதுதான். தேவனுடைய சமத்தை விட்டு சிற்றின்பலை நோக்கி போவோமானால் இந்த நாளில் நம்ம சிற்றின்பலை பாருங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ஒரு ரகசிய பாவங்கள், ரகசிய தொடர்புகள் அகப்பட்டு சிக்கி கொண்டு இருப்போமானால் பாருங்கள், என்னோட மனுஷன் பாருங்கள், இளையகுமாரோட நிலைமை பாருங்கள். பன்றியின் தவிடினா தன் வயிற்று நிரப்ப ஆசை, அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஒரு காலத்தில் தன்னுடைய தாப்பன் வீட்டில் எந்திரித்து ஒரு இளையகுமாரனா ஒரு 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 அதிகார உள்ளவனாய் ஒரு விசேஷத்தை ஒரு ராஜோட குமாரனா அவன் இருந்தான். இப்போ பாருங்க, ஒரு பிச்சைக்காரனை போல இருந்த ஒரு நிலைமை. நம்ம வாழ்க்கை கூட இப்படி தான். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவோமானால், உலகத்துக்கு கிடைக்கிற ஒரு சிற்றின்பங்களை நோக்கி போவோமானால், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், யூடியூப்பில் இதில் கிடைக்கிறது, உலகத்தில் கிடைக்கிற குடி போதையில், மதுக்கு, பல விதமான சிற்றின்பங்களை போய் அடிமைப்பட்டு இருப்போமானால், நிலை குலைந்திருப்போம். பாருங்கள், இந்த இளையகுமாரோட நிலைமை இப்படி தான். ஒரு குழந்தை நிலை குலைந்து தன் ரட்சி பிழந்தவனாய் காணப்படுகிறான். அப்போ பாருங்கள், புத்தி தெளிந்து இப்போ 18 நீங்கள் வர நான் எழுந்து போய் தகப்பனே படுத்துக்கிறோம் அவசியத்தை சொல்லிட்டு அழைக்க முடியாது சொல்லி போகும்போது பாருங்கள், தகப்பன் பாருங்கள் எப்போடா தன்னோட மகன் வருவான்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காரு. 20 பாருங்கள், அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நாளிலே பாருங்கள், கர்த்தர் இந்த நாளிலே எப்படா நம்ம பாவத்தில் விழுந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, பின்வாங்கி போயிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எப்போ மீண்டும் சமூகத்தில் வருவான்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு தகப்பனை போல உங்களுக்கு எனக்காக காத்துட்டு இருக்க தேவனாக இருக்கார். இல்லையா? இந்த நாளே நம்ம சிற்றின்பங்களுக்காக, ரகசிய பாவங்களுக்காக உடன்பட்டு நம்ம சிக்கொண்டு இருப்போமானால், நிலை குலைந்து இருப்போமானால், கர்த்தர் சமூகத்தை ஓடுவதை தவிர வேறு வழி இல்லை. இல்லையா? கர்த்தர் நம்மளுக்காக ஒரு தகப்பனை போல காத்துட்டு இருக்க தேவனாக இருக்கார். மீண்டும் நம்மளை ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மளை களி கூற பண்ணுகிற தேவனாக இருக்க. பாருங்கள், திரும்பவும் கணக்கு நீங்கள் உயர்ந்த 22 பாருங்க, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து இவன் கைக்கு மோதிரத்தையும் காலிலுக்கு பாதரட்சங்களை போடுங்க. பாருங்க, தகப்பன்கிட்ட சொல்கிறாரு, முக்கூரமாக பறத்துக்கொள்ளும், அவன் செய்த வேலைக்காரங்களை போல என்னை வைத்துக்கொள்ளும், அப்பன்ற கூப்பிட தகுதி இல்லைன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒரு காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. தகப்பன் தன்னோட பிள்ளைன்ற ஸ்தானத்தை எடுத்து போடவே இல்லை. இந்த நாளிலே ரகசிய பாவங்களிலே விழுந்து தேவனை விட்டு பின்வாங்கி சிற்றின்பில்லை நம்ம சிக்கியிருப்போமானால், கர்த்தரை நோக்கி எனக்கு தேடுவோமானால், கண்டிப்பாக கர்த்தர் ஒரு தகப்பனை போல நம்மளை கட்டி மனதுருக தேவனாக இருக்கார். கட்டி தழுவி நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால், ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் இளையகுமாரன் அலங்கரித்ததை போல அலங்கரிக்கிற தேவனாக இருக்கார். அல்லேலூயா. பாருங்க, 23 குழந்தை கண்டை கொண்டு வந்து அடிகள் புசித்து சந்தோஷமாக இருப்போம். 24 வசனம், என் குமாரனாக இவன் மரித்தான். பாருங்க, தேவ சமூகத்தை விட்டு பாவத்தின் சம்பளம் மரணம். தேவ சமூகத்தை விட்டு பாவம் செய்யும்போது மரணம் கவிக்கொள்ளும். திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான். தேவ சமூகத்தில் இந்த நாளில் பாருங்கள், தேவனுக்கு நம்மளை தேடி வர தேவன் இருக்கார். தேவ சமூகத்தில் சிற்றினாலும் பாவத்தினாலும் அதில் ஏதன் தோட்டத்தில் எப்படி காணப்படாமல் போனது போல, ஒழித்து கொண்டது போல நம்மளும் போய் ஒழித்து கொண்டது இருக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய சமூகத்தை விட்டு போவோம்னால் அது ஆவிக்குரிய மரணத்தை அது கொண்டு வரதாக இருக்குது. கத்தரத்தில் மீண்டும் திரும்பமானால் கத்தர் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை நிலைநாட்டி நம்மளை ரட்சிப்பு சந்தோஷத்தினால் களி கூற பண்ணுற தேவனாக இருக்கார். இல்லையா? இந்த நாளிலே கத்தர் நம்மை ரட்சிப்பு சந்தோஷம் நிரப்பி களி கூற பண்ணுகிறார். அமீன். பொருள் பிதாவே நடுவே துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறாச்சு. கத்தாவே ரட்சிப்பு சந்தோஷத்தை தாவீதுக்கு மீண்டும் கொடுத்து நீ களி கூற பண்ணுகிறீப்பா. நாங்கள் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் ஆவிக்குரிய உலகத்தில் ஜீவத்தை கற்றுக் கொடுத்து எங்கள் சஞ்சலை நீங்கள் துக்கத்தை மாற்றி ஒரு சந்தோஷத்தினால் நிரப்பம் போகிறது கஷ்டம் தான். இப்படி செய்வதற்கு நன்றி சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். இல்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்டே பிளஸ்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.